ஹாய், ஏன் ஸ்டைலில் உரப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசால் வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது டேஸ்ட்டு. இட்லி புழுங்கலரிசி 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா 1 டம்ளர் கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். யூஸ்வல் அடைக்கு எல்லா பருப்பும் போடுவோம்ல, ஆனால் இந்த உரப்படைக்கு எதுவுமே போட வேணாம். இட்லி ரைஸ் வந்து 2 சின்ன டம்ளரில் சும்மா ஒரு வேலைக்கு ஆற மாதிரி தான் நான் அரைக்க போகிறேன். இந்த குட்டி டம்ளரில் 2 டம்ளர் இட்லி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். 1 டம்ளர் நல்லா வழிய கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 2த்தையும் ஒன்றாவே போட்டுண்டாச்சு, அவ்வளோதான். இட்லி ரைஸு கடலைப்பருப்பு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வெண்ணெயை தொட்டுன்னு சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை வெல்லம் பிடிக்கிறவா வெல்லம் சாப்பிட்லாம். நான் சுகர் கட்டில் இருக்கிறதுனால வெல்லம்லாம் சாப்பிட்றதில்ல. உரப்படை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் இது நல்லா காரமாக இருக்கணும். இந்த காரம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த அடைக்கு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மிளகா போட்டிருக்கேன், நல்லா காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் ஒன்ஸ் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட போகிறோம், வெங்காயம் போட போகிறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வேணும்னா நம்ம தாளித்து கூட கொட்டிக்கலாம் அரைச்ச விட்ட. ஆனால் நான் இன்றைக்கி தாளிக்கலாம் இல்லை. ஒன்ஸ் இது நல்லா எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். 2 ஹவர்ஸ் ஊறினா போகிறோம். நான் 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். மிளகா ஃபஸ்ட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு அதை போட்டுன்ட்டு ஊற வச்ச அரிசியும் பருப்பும் 2 இடாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். எப்படி முத்தாக ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினது. ஸோ இதை வந்து அரைச்சிக்கலாம். இந்த ஜாரில், மிக்ஸி ஜாரில் போட்டுண்டாச்சு. இதை அரைச்சின்னு வந்துடலாம். எப்படி அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? தண்ணிலாம் ரொம்ப கம்மியாக கொட்டி நல்லா நரன்னு அரைச்சிருக்கேன். இது ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது, நரன்னு அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ஈடு இருக்குது, அதையும் அரைச்சின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸி கொஞ்சமாக அலம்பி கொட்டின்ட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுண்டாச்சு. இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுண்டாச்சு. உப்பு போட்டுட்டு பெருங்காயம் போட்டுண்டாச்சு. இந்த பெருங்காயம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அடைக்கு. உப்பு பெருங்காயம் போட்டுண்டாச்சு. இதோடையே நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் பொடி பொடியாக, அதுவும் போட்டுண்டாச்சு. வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதையும் போட்டுண்டாச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா, இது வந்து மசால் வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சாமான் போடுறோம் இதில். நம்ம பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு இந்த அடையில் வாயில் நடுநடுவில் பச்சை மிளகா வருமா, அதனால் எனக்கு அது பிடிக்கல, நான் போடலை. ஆனால் பச்சை மிளகா போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாளித்து கொட்டிக்கணுன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளித்தும் கொட்டிக்கலாம். தேங்காய் போட்டுருக்கேன். இந்த தேங்காய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாவில் அடை குத்தும் போது. அவ்வளோதான். இதை மாவை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதை கல் வச்சுட்டு நல்லா காஞ்செடுத்து இந்த மாவை எடுத்து, ஏன்னா தண்ணியே இல்லாமல் நம்ம ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு தான் அரைச்சிட்டுருக்கோம். திக்காக தான் இருக்கும் அந்த மாவு. அடையும் கொஞ்சம் திக்காக தான் வரும், ரொம்ப மெலிசாலாம் வராது. ஆனால் ரொம்ப கரகரன்னு வரும். அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது கரெக்ட் முறுக்குன்னு இருக்கும் தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அடை. இப்போ குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தோசைக்கல்லில் தான் குத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பாண்லியில் கூட குத்தலாம். வானா இருக்குல்ல, அதில் கூட குத்தலாம். இன்னும் முறுமுறுன்னு வரும். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் கொட்டணும், ஏன்னா முறுமுறுன்னு வரணும்ல. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் செலவழியும். கொஞ்சம் கரண்டியில் அங்கங்கே இதை ஓட்டை போட்டுக்கலாம், ஏன்னா வேகணும். திக்காக கொத்திருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் இது வேகணும்ல, அதனால் அங்கங்கே கொஞ்சமாக ஒரு ஓட்டை போட்டுட்டோன்னா டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். மூடி போட்டு இதை வேக வைக்கணும், ஏன்னா திக்காக கொத்திருக்கோம். அதனால் மூடி போட்டு வெந்தால் தான் இது டக்குன்னு வேகும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தா அப்படியே முறுன்னு மசால் வடை மாதிரி இருந்தது. எனக்கு நான்லாம் பயங்கரமான ஃபேன் இந்த அடைக்கு. இதுக்கு வந்து தொட்டுக்க வெல்லம் தொட்டுக்கலாம், அவியல் தொட்டுன்னு சாப்பிட்லாம், இல்லை வெறும் வெண்ணெயை தொட்டுன்னு சாப்பிட்லாம். நான்லாம் வெறும் வெண்ணெய் தொட்டுன்னு தான் சாப்பிட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது நல்லா வேகட்டும். சுத்தீர இன்னொரு வாட்டி கூட எண்ணெய் கொத்திக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான், என்னோடய உரப்படை ரெடி. இதுக்கு தொட்டுக்க வந்து வெண்ணெய் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஐயோ செம்ம டேஸ்ட்டு. நான்லாம் பயங்கர அடிக்ட் இந்த அடைக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில். ஏன்னா அதுதான் எங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன், எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கெல்லாம். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.